நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு அங்க மரியாதை இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு நினைச்சா எப்படி கோவம் வரும்? இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கணுன்றதே தோணாது. ஏன் அப்படி இருக்கு? முதல்ல அது ஏன் நடக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆபீஸ்ல நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம மேல ஒரு ட்ரஸ்டும் ஒரு ரெஸ்பெக்டும் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மூத்தா இருக்கும். ஏன் இப்படி நடக்குது, அதுக்கு அந்த என்ன சைன் இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அது 10 விதமான ஒரு சைன், உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸை நான் சொல்ல போறேன். நிச்சயமா அதுல சிலது நீங்க கடைப்பிடிக்கலாம், சின்ன சின்ன விஷயம் தான். அது ஒரு இருந்துச்சுன்னு நீங்க கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கடைப்பிடிக்கலைன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம், இல்ல யாருக்காவது நீங்க இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சைன், சேயிங் எஸ் டு எவ்ரிதிங், ஃபெயிலிங் அட் மோஸ்ட். ஆஃபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நான் செஞ்சிடறேன், எல்லாம் பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன், ப்ராமிஸ் பண்றது. அந்த ப்ராமிஸ் கொடுக்கறனால நம்ம கடைப்பிடிக்கிறோமான்னு பார்த்தா பண்றது கிடையாது. உங்களால என்ன முடியுமோ அந்த ப்ராமிஸை கொடுத்து அதை முடிச்சுட்டா ஓகே. ஆனா கேட்கறப்பெல்லாம் நான் பண்ணிடுறேன், முடிச்சிடறேன். நம்ம பாஸ் கேட்டா நான் பண்ணிடுறேன், டார்கெட் காலைல கேட்டா நான் பண்ணிடுறேன், ஆனா ஈவினிங் நம்ம டெலிவரி பண்றது. அது சேல்ஸ்ல நிறைய நடக்கும். அப்போ நம்ம ப்ராமிஸ் எதுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், ஏன்னா நம்ம வேல்யூன்றது அங்கதான் இருக்கு. ஸ்ரீராம் சொன்னான்னா கடைப்பிடிச்சிருவான், அதை நம்ம அந்த ப்ராமிஸை மதிக்கலாம், தைரியமா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்றது நம்ம பாஸ்க்கு தெரியணும். இவன் இன்னைக்கு கொடுப்பான், நாளைக்கு செய்ய மாட்டான், நைட்டு டெலிவரி பண்ண மாட்டான்ற போது அது ஒரு கேஷுவலா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம இந்த சைன் எப்படி வச்சுக்கணும்னா, கொடுத்த இதை என்னானாலும் முடிச்சிடணும். அதுக்கான எல்லா ப்ராமிஸும் கிடையாது. ஆபீஸ்ல பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை ரொம்ப டெடிகேட்டான சில விஷயங்கள் இருக்கும். அந்த ப்ராமிஸை கடைபிடிக்க பாருங்க. இல்ல ப்ராமிஸ் கொடுக்கவே கூடாது. நான் செஞ்சிடறேன்றதோட ஓகே நான் முடிஞ்சா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற. நான் கண்டிப்பா முடிச்சிடறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னா நம்மளை நம்பி அவங்க போவாங்க. அவங்க அட்லாஸ்ட்ல அவங்க ஏதாவது அவங்க பாஸ்ல தான் திட்டு வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம பாஸ் அவங்க ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா முடிஞ்சா முடியும், முடியலன்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வேற யாராவது பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா ப்ராமிஸை கடைப்பிடிக்க பாருங்க. செகண்ட் சைன், ஆக்டிங் லைக் த ஸ்மார்ட் பர்சன் இன் த ரூம். சில ஆபீஸ்ல ஆட்டிடியூட் காமிப்பாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு மாத்திரம்தான் தெரியும்ன்றது பல பேர்கிட்ட இருக்கும். ஆனா உண்மையா சொல்ல போனா அவங்க கிட்ட சில ஸ்கில் இருக்காது. அவங்க செலக்ட் ஆகி உள்ள வந்திருக்கலாம், ஆனா அதை காமிச்சு தனக்கு மாத்திரம்தான் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி இருப்பாங்க. அப்ப பாக்குறவங்க எல்லாருமே ஒரு பெரிய மேதாவி போல இருக்கு, பெரிய விஷயங்கள் தெரியும்ன்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அப்ப என்ன ஒன்னா லாஸ்ட்ல உங்ககிட்ட ஏதாவது பொறுப்பு கொடுத்தா டெலிவரி பண்ணும் போது நீங்க உங்களுக்கு பண்ணவே தெரியாது. அது சாஃப்ட்வேரோ சேல்ஸோ எதா இருந்தாலும் அதுக்கு பதிலாக தெரிஞ்சா தெரியும், தெரியலன்னா தெரியல, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆனா உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவாரு, தெரிஞ்சா தெரியும்ன்றவார். அப்ப உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு உங்க பாஸ் யோசிப்பாங்க, கொடுத்தா செஞ்சிருவாப்ல, ஸ்ரீராம் செஞ்சிருவான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நீங்க இந்த ஆட்டிடியூடோட இருந்தீங்கன்னா, எல்லாமே தெரியும்னா உங்ககிட்ட கொடுத்து நீங்க பண்ணல ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா உங்களை அந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன் உங்க பாஸ் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா உங்க வீட்லயும் பர்சனல் லைஃப்லயும் ரொம்ப கஷ்டம். சேஞ்ச் பண்ண பாருங்க. அந்த எல்லாமே நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுல நான் சேல்ஸ்ல வேலை பார்க்கும் போது இந்த ஆட்டிடியூட் நான் வச்சிருந்தேன்னா ஒரு கம்பெனினால 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டெலிவரி பண்ணலன்னா நம்ம கம்பெனில ரிவ்யூ மீட்டிங் மாட்டிக்குவோம் மாசம் மாசம். ஏன் நீ அன்னைக்கு சொன்ன கமிட்மெண்ட் ஏன் முடிக்கலன்னு கேட்பாங்க. நம்ம முடிச்சிருந்தனாலதான் என்னைய கண்டினியூவா ஒரு ஆபீஸ்ல சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவு சேலரி. அப்போ அந்த கமிட்மெண்ட் அந்த ஆட்டிடியூட்டை நம்ம கடைபிடிச்சு எனக்கு தான் தெரியும், தெரியலன்னா என் பாஸ் தெரியலன்ற, இன்னைக்கு என்னால முடியல நீ பண்ணுவேன்னு கேட்டா என்னால பண்ண மாட்டேன், ஏன் எனக்கு தலை வலிக்குது, இல்ல எனக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் படத்துக்கு போயிருவேன், இப்படிதான் என்ன ஆட்டிடியூட்ல இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃப்ரைடே ஆனா நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன், வீக்கெண்ட்ஸ்ல நான் ஒர்க் பண்ண மாட்டேன், படத்துக்கு ஏதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல ஏதாவது படத்துக்கு போயிருவேன். இது ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டரே நான் பண்ணி வச்சிருக்கேன். மேக்ஸிமம் மண்டேல இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் நான் பண்ணக்கூடிய அந்த 4 நாள் கண்டிப்பா வேலை பார்ப்பேன், என்னன்னாலும் அவங்க சொன்னதை முடிச்சிருவேன். ஆனா ஃப்ரைடே சில நேரம் பண்ணுவேன். மேக்ஸிமம் எனக்கு புது படம் புதுசா விஷயங்கள் கமலஹாசன் சார் படம் வந்துச்சுன்னா நான் போயிடுவேன். இந்த ஆட்டிடியூட் இருக்கும், ஏதாவது நல்ல படம் இருந்தா போயிடுவேன், வேற ஏதாவது நல்ல விஷயங்கள்னா நான் போயிடுவேன். இதை கண்டிப்பா அங்க நான் புரிய வைக்கனாலதான் நான் அந்த கம்பெனில லாங் டர்மா இருக்க முடியலன்னா முடியலன்றுவேன். இன்னைக்கு பண்ணுவேன்னா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண சொல்ல மாட்டேன். போய் சொன்னா கூட மத்தியானத்துக்கு மேல நான் உண்மையா சொல்லிட்டு போயிடுவேன், இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன், நீங்க மாத்திக்கோங்க, கமிட்மெண்ட்டை கிடையாது, என்கிட்ட 1 லட்சம் வராது, இப்படி நான் சொல்லிட்டு போயிடுவேன். இப்படி புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்படி சொல்லும் போது உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் உருவாகும், ரெஸ்பெக்ட் உருவாகும். உங்க பாஸே உங்களை மதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் திட்டலாம், அடுத்து மதிப்பாங்க. மூணாவது சைன் எப்படி இருக்கும்னா, பீயிங் டூ அக்சசபிள், ஆல்வேஸ் சேயிங் ஐ எம் ஃப்ரீ. சில பேர் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க ஏதாவது கால் பண்ணா நான் ஃப்ரீ நான் எப்ப வேணா நான் வருவேன், என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி மாத்திரம் தயவுசெய்து சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. முதல்ல உங்க வேல்யூ, உங்க டைமை வந்து அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு சும்மா இருக்காதீங்க. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருப்பீங்க. நீங்க அன்னைக்கு வர முடியாம இருக்கும். நீங்க ஸ்ரீராம் ஃப்ரீயா இருக்கான் கால் பண்ணி நீங்க கேட்கும் போது நான் வரலன்னு சொன்னா உங்க மேல இருக்கிற அபிப்பிராயம் தப்பா போகும். நீங்க பொய் சொல்றீங்கன்னு கூட நினைக்கலாம், இல்ல ஏதோ அவாய்ட் பண்றேன்னு நினைக்கலாம். அதுக்கு பெட்டர் நீங்க ஃப்ரீயா இருந்தா ஃப்ரீயா இருக்கேன், ஃப்ரீயா இல்லையா இன்னைக்கு வர முடியாது, நோன்னு சொல்ல பாருங்க. எஸ்ன்னு சொல்லணும். அது பாஸாவா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்சா வரேன், முடியலையா இன்னைக்கு வர முடியாது நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஏன் இது பண்றோம்? நம்ம ஃப்ரீயா இருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஹெல்ப் பண்ணணும். அதுக்காண்டி எல்லா ரூபத்திலையும் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆபீஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டிடியூட் கண்டிப்பா இருக்கணும். இப்படி இருந்தாதான் உங்கள்கிட்ட ட்ரஸ்ட் வரும். முடிஞ்சா செய்வாங்க, முடியலன்னா இல்ல. ஃப்ரீயா அவர் இருக்க மாட்டார், அவருக்கு நிறைய வேலை இருக்குன்றத ரிஜிஸ்டர் பண்ண வைங்க. அப்பதான் உங்க பாஸுக்கு உங்க டைம் என்ன, உங்க வேல்யூ, டைம் வேல்யூ கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வேல்யூ கொடுத்தே ஆகணும். அந்த வேல்யூவை மறந்துடாது. ஃபோர்த் சைன், பிளேமிங் சர்க்கம்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஆக்ஷன். எப்ப பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்றது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டிராபிக்கா இருந்தது, வீட்டுல பிரச்சனை, ஒய்ஃப்ட பிரச்சனை, ஹஸ்பண்ட பிரச்சனை, ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும், ஆபீஸ் ஏதாவது மீட்டிங் எடுத்தா லேட்டா வருது, 9:30 இருக்குன்னா நம்ம 11 o'clock போறது, மண்டே லீவ் எடுக்க கூடாதுன்னா லீவ் எடுக்கிறது, ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிடு, என் குழந்தைக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாருக்கும் சூழ்நிலை இருக்கும். இதுக்காண்டி உங்க லைஃப் ஸ்டைல நீங்க தான் மாத்திக்கணும், உங்களோட லைஃப் சர்க்கம்டன்ஸ் நீங்க தான் மாத்தணும். இது பிளேமிங் பண்ணிக்கிட்டே அவங்கனால என் ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணலன்னா அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, பிளேமிங் பண்ணிடாதீங்க. இதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்காதீங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பொறுப்பே கொடுக்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் லெவல் போகாது. இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் சிச்சுவேஷன் ஆகும், 1-2 டைம்ல நீங்க போலாம், உங்க சர்க்கம்டன்ஸ் ஏத்த மாதிரி போலாம். எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருந்தீங்கன்னா, எப்போ திங்கக்கிழமான வாரத்துல 5 நாள் இருக்குன்னா 2 நாள் ஏதாவது சொல்லி காரணத்தை சொல்லிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்க மேல ட்ரஸ்டே இருக்காது. முக்கியமா உங்க மேல நம்பிக்கையே வச்சுக்க மாட்டாங்க. இவங்க இப்படிதான் அப்படின்னு பினிஷ் ஆயிடுவாங்க. நீங்க அந்த கம்பெனில இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். முதல்ல அதை மாத்த பாருங்க. 5வது சைன், அப்பாலஜிங் unnecessary even when it's not your fault. எப்ப பார்த்தாலும் சாரி கேட்கறது. எதை கேட்டாலும் சாரி தப்பா பண்ணிட்டேன், இதை நான் தெரியாம பண்ண, ஓவரா சொல்றது. நீங்க தப்பு பண்ணிருக்கலாம், சாரி சொல்லலாம். ஆனா அதுக்கு மேல நீங்க திருப்பி எந்த டைமா இருந்தாலும் சாரி அப்பாலஜிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன். ஒரு தடவை தெரியாம பண்ணலாம், 2 தடவை 3 தடவை யாரும் தெரியாம பண்ண மாட்டாங்க. உங்க தெரிஞ்சுதான் இது பண்ணிருக்கீங்க, அது நடக்க போகுதுன்னு தெரியும், பரவாயில்ல பண்ணிட்டு போவோம், யாராவது வந்தாங்கன்னா அவங்க பிளேம் பண்ணிட்டு போயிடலான் இருக்கான்னு நீங்க சொல்லிருக்கு. இப்படி பண்ணும் போது என்னன்னா உங்க மேல நம்பிக்கைத்தன்மை வரவே வராது. ட்ரஸ்டே இருக்கா உங்க மேல, நம்பிக்கை தன்மையோட ரெஸ்பெக்டே இருக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எதையாவது பண்ணிட்டு நம்ம சாரி கேட்கறாங்கன்னு வரும். முதல்ல அதை குறைச்சிக்கோங்க. சாரி கேட்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் சாரி கேட்க, தினமும் 2-3 தடவை சாரி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. மாத்திக்கோங்க. இது ஆபீஸ்ல உங்களை வாட்ச் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, அது வாட்ச் பண்ணும்போது இது ஒரு சைனா உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக்கா இருக்கும். இதை மாத்தி. 6வது, டாக்கிங் மோர் லிசனிங் லெஸ் அண்ட் இன்க்ளூடிங் இன் ஆஃபீஸ் ட்ராமா. ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, தான் விஷயத்த வெளியில சொல்லணும்னு நினைப்பாங்க. ஒரு 1-to-1 மீட்டிங் நடக்குது, இல்ல ஆஃபீஸ் மீட்டிங் நடக்குது, பாஸ்ட பேசுறீங்கன்னா லிசனிங்கே உங்ககிட்ட இருக்காது. அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த குவார்டர்ல என்ன நடக்கணும், இந்த மந்த்ல என்ன நடக்கணும், இந்த இயர்லி நம்ம டார்கெட் என்ன சிச்சுவேஷன், கம்பெனி என்ன நினைக்குது, நம்ம என்ன டார்கெட் பினிஷ் பண்ணணும், இதெல்லாம் அவங்க ஒண்ணு சொல்லும் போது அதை லிசன் பண்ணி காது கொடுத்து நம்ம கேட்கணும். உங்க சிச்சுவேஷனை அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்க ப்ராப்ளத்தை அங்க பேசணும். நீங்க நினைக்கிறதா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா 1 and 2 தான் இருக்கணும். நீங்க 1 way மாத்திரம் கொடுத்தீங்கன்னா உங்களை எக்காரணம் கொண்டு உங்க மதிப்பே இருக்காது. உங்களை இப்படி இந்த ஆட்டிடியூட்ல நீங்க இருக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க பேசுறத உங்ககிட்ட வராது. உங்க எண்ணம் எப்படி இருக்குன்னா தான் சொல்றது கரெக்ட். அங்க பாஸ் கம்பெனில மேல இருந்து ஒரு டெலிவரி பண்ணிருப்பாங்க, நிறைய இஷ்யூஸ் டெலிவரி பண்ணிருப்பாங்க, இல்ல ஆபீஸ் நடக்கிற ப்ராப்ளத்தை சொல்லியிருக்கலாம், நம்மளே பத்தி ஒரு ப்ராப்ளம் சொல்லிருக்கலாம், இல்ல நம்ம டெலிவரி பண்ண ஒரு விஷயங்கள்னால ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல நம்மள அப்ரிசியேஷன் பண்றது கூட ஏதாவது இருக்கலாம், நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அவங்க பேச விடாம நம்ம டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. கேள்வி கேட்கணும், கேட்டே ஆகணும் ஒருத்தவங்கட்டையும். ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு முதல்ல லிசன் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்து அவங்களே சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா, உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுதா, கேளுங்கன்னு சொல்லும் போது கேளுங்க. லிசன் பண்ணிட்டு
கிளியரா லிசன் பண்ணிட்டு கடைசியா கேட்கறதுக்கு இந்த ஆட்டிடியூட் வச்சு இந்த சைனை மெயின்டைன் பண்ணு. இந்த சின்ன சின்ன சைனை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சுத்தி இருக்கவங்க நோட் பண்ணுவாங்க, உங்க பாஸும் நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் போறதுக்கும், நம்ம பொசிஷன், நம்ம சேலரி ரிவைஸ் ஆகிறதுக்கும், நம்ம அடுத்த இப்ப டீம் லீடரா இருக்கணும், மேனேஜர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 7வது, ஸ்டேயிங் கம்ஃபர்டபுள் வித் வாட் யூ நோ. நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணுவோம், கம்ஃபர்டபுளா இருக்கும் இருந்து. நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நீங்க கத்துக்கிட்டு ஒரு ஸ்கில் பண்ணிருப்பீங்க, படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா அந்த ஆபீஸ்ல இன்னும் மேலும் சில விஷயங்கள் அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கும். அந்த ஸ்கில் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்க மாட்டோம். கம்ஃபர்டபுளா அந்த ஒரு இதுக்குள்ளேயே கூட்டாஞ்சோட்டி ஓட்டும்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே ஓட்டுறது. அடுத்த ஸ்கில் செட் டெவலப் பண்றது, அதை கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்ன்றத உங்களுக்கு ஆட்டிடியூட்டே வராது. இருக்கிறதே பண்ணுவோம். அந்த நம்மளுக்கு அந்த 50,000 சம்பளம் தராங்க, அது மாத்திரம் பண்ணா போதும். ஏன் 50,000க்கு மேல நம்ம வேலை பார்க்க கூடாது? இந்த ஆட்டிடியூட்ல நம்ம நிறைய பேர்த்திட்ட இருக்கும். நீங்க ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க லேர்னிங் பீரியட் வந்து லைஃப் லாங், உங்க லைஃப் பர்சனல் லைஃப்லயும் இருக்கணும், ஒரு ஜாப்ல வேலை பார்க்கணும்னு உங்கள்கிட்ட இருக்கணும். காரணம் என்னன்னா, கத்துக்கிட்டே இருக்கிறது தான் லைஃப். லேர்னிங்ன்றது வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். அப்படி இருக்கும் போது நீங்க வேலை பார்க்குற ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கில் செட்டை, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அட்வான்ஸ்டா நீங்க படிக்கிறதுனால நீங்க கெட்டே போக மாட்டீங்க. உங்க லெவலையும் மேல ஏற்றுவீங்க. உங்க ஆபீஸ்ல வந்து உங்க கம்பெனில இருக்கிற அந்த வேல்யூ ஏறும், அந்த ப்ராஜெக்ட் லெவலும் ஏறும், கிளையண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், கம்பெனில இருக்கிற நம்ம எம்டிக்கு சேஃப்டியா இருக்கும், எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் போது நம்ம லெவல் அடுத்த லெவல் போகும். யார் பண்ணா, இது என்ன காரணம், இந்த பிரான்ச்ல ஸ்ரீராம் பண்ணாரு, இந்த எஃபெக்ட் எடுத்தனால இது நடந்தது, நமக்கு இது இந்த நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம லெவல் மேல வரும். உடனே வராது. நீங்க டெவலப் பண்ண மித்தவங்க தெரியறதோட அவங்க 2-3 விஷயம் தான், உங்களுக்கு ஒரு 5-6 விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸஸ். நீங்க தான் அங்க வெளிப்படுவீங்க. பிரான்ச்சுக்கு வெளியில வரும், பிரான்ச்ல இருந்து ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போகும், ரீஜனல் ஆஃபீஸ் வரைக்கும் போகும். டாப்ல நம்ம வரத்துக்கு, நம்ம ஃபேஸ் வெளியில தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க ட்ரை பண்ணாதீங்க. 8வது, ரியாக்டிங் எமோஷனலி இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்பாண்டிங் ரேஷனலி. இந்த எமோஷனல்ன்றது எனக்கு ரொம்ப இது நடந்திருக்கு. ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணும் போது பர்சனலையும் ஆஃபீஸையும் மிங்கிள் பண்ணி அந்த எமோஷனல்ல கோவத்தை வெளிப்படுறது, இல்ல நம்ம சில சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துறது. மேக்சிமம் என்னோட சந்தோஷம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எமோஷனலா வந்து அந்த பேசுற வார்த்தைகள், கோவத்துல நம்ம பண்றது, அது அந்த இடத்து சுச்சுவேஷன்ஸுக்கு உங்களுக்கு பெருசா இருக்கலாம், நீங்க பட்ட ஒரு காயத்துக்காண்டி சொல்லலாம். ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள், உங்க பிரச்சனை அவங்களுக்கு தேவை இல்லை. அவங்களுக்கு தேவை கம்பெனியான ப்ரொஃபஷனலான வார்த்தைகள், ப்ரொஃபஷனலான வே தான் போப்பா. அது உங்க பாஸா இருந்தாலும் சரி, உங்க டாப் லெவல் யாரா, வீடு வேற ஆபீஸ் வேற, அந்த இதை மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி சில நேரம் அது ஓவர் கம் பண்ண பார்க்க, ஆனா அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி நீங்க இருந்தாதான் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அது பொறுப்பா பண்றாரு, டீமை ஹேண்டில் பண்ண முடியுது, அவரால் ஒரு லீடரா வர முடியும்ன்றது இங்கதான் இருக்கும். நீங்க ஏன்னா உங்க எமோஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா உங்க கீழே இருக்க சபார்டினேட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, உங்க டீம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்றது மேல இருக்க உங்க பாஸ் தெரியும். அப்ப நீங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண இந்த மாதிரி சைன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா நீங்க செய்வேன்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், எல்லாம் இருந்தாலும் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா உங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கும், ட்ரஸ்ட் முக்கியமா வரும். 9வது, ஸ்பீக்கிங் கேஷுவலி வென் ப்ரொபோஷனலிங் இஸ் நீடட். நம்ம ஆபீஸ்ல இருக்கும் போது இந்த நர்வஸா சில பேர் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நர்வஸ், பயந்தே இருப்பாங்க. பயம் உள்ள இருக்கறனால அவங்க செய்யறதும் அழகா வெளில தெரியும், உங்க பாடி லாங்குவேஜ்ல வெளியில தெரியும். நீங்க ஹை டு ஹை கான்டாக்டா பேசுறீங்களா, உண்மையை பேசுறீங்களான்றது தெரிஞ்சு. நீங்க இப்படி கண்ணு இப்படி திருப்புறது, அப்படி திருப்புறது, உங்க தொண்டை குழியில இருக்கிறது அப்படியே இது முழுங்கி பேசுற, எச்சியை முழுங்கி பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பயப்படுறீங்க இல்ல பொய் சொல்றீங்க, உண்மையா இல்லைன்னு அழகா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஷேக்கிங் பண்றது வந்து நல்ல அழுத்தம் திருத்தமா ஷேக்கிங் பண்றதும், ஷேக் பண்ணும் போதே வந்து டெட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, கையை லைட்டா தொட்டு எடுக்கிறது, ஒரு செத்த மீனை தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்க கை இருந்தாலும் நீங்க கான்பிடன்ட் லெவல் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ உங்களோட மைண்ட் என்னன்றது அழகா உங்க பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சிடும். நர்வஸா இருக்கிறது உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் குறைச்சிரும். உங்களுக்கே அது நல்லது கிடையாது. எதுக்கு பயப்படணும்? ஆபீஸ்ல வந்து தலையா எடுத்துருவாங்க, முடிஞ்சா செய்ய போறோம், முடியலையா நான் இதை கத்துக்கிட்டு செய்யறேன், இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மாத்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டோம்னா உங்ககிட்ட அந்த ஆட்டிடியூட் மாறும். நீங்க அடுத்த தடவை அந்த தப்பையும் பண்ண மாட்டீங்க, அடுத்து வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்திலையும் மாட்ட மாட்டீங்க, பயத்தோட யாரையும் மீட் பண்ண மாட்டீங்க. பாஸா இருந்தாலும் உங்களை மாதிரி இருந்துதான் அவங்க பாஸா இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸா அவங்க பாஸா இருக்கிறாங்க. நீங்க ஃப்ரெஷர், உங்களால அது போக முடியாது. நீங்க எப்படி ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஆனீங்கன்னா நீங்க அந்த பிளேஸ் போகும்போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவங்க எந்த அளவுக்கு ஹெட்டேக்ல இருக்காங்க, எந்த மாதிரி ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குன்னு. இங்க இந்த ப்ரெஷர் அவங்களால மீட் அவுட் பண்ண முடியல, ஃப்ரெஷரா இருக்கும் போது நீங்க அந்த 5 வருஷங்களுக்கு மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் இன்னும் அதிகமா இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணாதான் அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ உங்க பாடி லாங்குவேஜ நீங்க தெளிவா இருக்கும், கான்ஃபிடன்ஸ் அவ்வளவு
இது பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸிங்ல இருந்து நீங்க ஆபீஸ்ல முடி வெட்டுறதுல இருந்து உங்க எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு இப்ப நான் வேலை பார்த்தது ஒரு லண்டன் பேஸ் கம்பெனியா இருந்தாலும் என்னை எப்படி பார்ப்பேன்னா நல்ல கிளீன் ஷேவ், நல்ல முடிய பிரிட்டிஷ் எப்படி எல்லாம் முடி வெட்டியிருப்பாங்க அந்த மாதிரி, அந்த ஜேம்ஸ் பாண்ட் போல நீட்டா வெட்டி இருப்பாங்க அந்த மாதிரி, ட்ரெஸ்ஸிங் நல்ல ஓவர் கோட்டோட போட்டு டையோட போட்டு ஆபீஸ் மீட்டிங் அப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க. அப்ப நம்ம இன் பண்ணிருக்கணும், ஷூ நல்ல பாலிஷ் போட்டிருக்கணும், நம்ம வந்து கான்பிடன்ட் லெவல் எப்படி ஹைட் ஆகி பேசுறோமா, குனிஞ்சு பேசுறோமா, எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி இதுவும் வந்து ரிப்போர்ட்டாவே ஆகும் எங்க ஆபீஸ்ல வந்து. இந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கு வந்து கான்பிடன்ட் லெவல் வேற லெவல் போகும், டிசிப்ளின் வேற எங்கேயா இருக்கும். டிசிப்ளின் இருந்துச்சுன்னா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஸ்கில்ஸ் டெவலப் ஆச்சுன்னா உங்க ஆபீஸ்ல நீங்க லெவல் மேனேஜர் லெவலோ அடுத்த சீனியர் லெவலோ போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க பாடி லாங்குவேஜை கண்ட்ரோல் பண்ணுங்க. எனக்கு அந்த நர்வஸ்னஸோட வேலை பார்க்காதீங்க. அந்த சைன் இருந்துச்சுன்னா மாத்திருங்க. நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். 10வது இது ரொம்ப முக்கியம். இது நான் ரொம்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கணும். ஆனா இருந்தாலும் இந்த 10th பாயிண்ட், ஷிஃப்டிங் பிளேம் இன்ஸ்டெட் ஆஃப் ஓனிங் யுவர் ரோல். ஒரு பாஸ் ஆகணும், ஒரு மேனேஜர் ஆகணும், நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா நீங்க தெரிஞ்சத உங்க தப்பான விஷயங்களை தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு வழிய சொல்லுங்க, இல்ல கரெக்ட் பண்ணி அந்த டீம் ஹேண்டில் பண்ணி நீங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பாருங்க. அப்போ நீங்க அந்த இதை வந்து கண்ட்ரோலா இருந்து பிளேம் பண்ணாம இது எனக்கு வரல, இது காரணம் இவன், அது காரணம் அவங்கன்னு சொல்றதோட, நீங்க அந்த தப்பு நடந்துருச்சு ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு, ஆனா அதை ஓவர்டேக் பண்ணி அதை சேஞ்சஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி திருப்பி டெலிவரி பண்ணுவீங்க பாத்தியா, அதுதான். அப்ப டெலிவரி பண்ணும்போது நம்ம பாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல தப்பு நடந்துச்சு கரெக்ட் பண்ணிட்டான், இன்னைக்கு கரெக்டா வந்துட்டான், இன்னைக்கு நேத்து நடந்துச்சு நீ கரெக்டா காலைல கொண்டாந்து கொடுத்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா இந்த கான்ஃபிடன்ட் லெவல் வரும். கான்ஃபிடன்ட் லெவல்னால உங்க பிளேமிங் யாரையும் உங்களே பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க வந்து உங்களோட இதை வந்து பிளேம் பண்ணாம உங்களோட ரோலை வந்து மாத்திராதீங்க, யார்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க. இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா நீங்க அடுத்த லெவலுக்கும் போக மாட்டீங்க. உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கு, அதை கரெக்ஷன் பண்றீங்கன்னா நீங்க மேனேஜர் லெவலுக்கு இருக்கு சூட்டபிளான பர்சன், உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும், ட்ரஸ்ட் வரும். முக்கியமா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பார்ப்பாங்க, ட்ரஸ்ட். உண்மையா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்களா, கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களா டீம், அவங்க தப்ப கரெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணி பிளேம் பண்ணாம வராங்கடா அப்படின்ற மாத்திரம் தான் உங்க பாஸ் கம்பெனி பார்க்கும். அப்ப இவங்ககிட்ட இந்த ஆட்டிடியூட் இருக்கு, இது நல்ல விஷயங்கள் இருக்கு, அப்ப நம்ம கம்பெனிக்கு தேவை, இந்த டீமுக்கு தேவை. ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு, இவர் அந்த இடத்த பிளேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது உங்க நேம் ரெக்கமெண்டேஷன்ல போய் உடனே நீங்க பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இது பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஒத்துக்க பாருங்க, அதை கரெக்ட் பண்ண பாருங்க, பிளேம் பண்ணாதீங்க. அப்பதான் லீடரோட குவாலிட்டி என்னன்னா, நம்ம டீமை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் ஒரு லீடர் பாஸ் ஆக முடியும். நீங்க எல்லா பிரச்சனையும் எல்லாரோட இதையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு மனுஷனாலதான் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரே ஆளு வந்து அந்த லீடர் தான். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதனாலதான் அவங்க மேல இருக்காங்க. எந்த பொலிட்டிஷியன் லீடரா இருக்காங்க காரணம் என்னன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், டெய்லி ஏதாவது சண்டை இருக்கும், டெய்லி ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி போறாங்க பாத்தீங்களா, அது பேர் தான் லீடர். அந்த லீடர் வரணும்னா அந்த குவாலிஃபிகேஷனை உருவாக்கிக்கோங்க. நீங்க உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ்க்கு அடுத்தது நீங்க அந்த பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த 10 சைனும் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போது இந்த சைன் இருந்துச்சுன்னா, மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் பண்ண பாருங்க. சின்னதுதான் மாத்திக்கிட்டாலே இது எங்கேயாவது டெய்லியில ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நாள் நடக்கும். அதை வரும்போது சேஞ்சஸ் பண்ணாலே நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிச்சயமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃபீஸ்ல உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல வரும், உங்க மேல ட்ரஸ்ட் ஒன்று இருக்கும், உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். நிச்சயமா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம், இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.